பேஷண்ட் கேஸ் நம்பர் 41 அண்ட் பேஷண்ட் வயசு வந்து 43 ஆகுது. அண்ட் இவங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜா பெயின், நெக் பெயின், ஷோல்டர் பெயின், லோவர் பேக் பெயின், ஹிப் பெயின், நீ பெயின், இது எல்லாமே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைடு தான் முழுசாக இருக்குது. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 24 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதில் வந்துட்டு அவங்களுக்கு ஷார்ப்பான லோவர் பேக் பெயின் இருந்திருக்கு. ஸோ இந்த லோவர் பேக் பெயின் வந்துட்டு ஏதாவது பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணும். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்கெலின் மசில்ஸ் அண்ட் இங்கே இருக்கிற ட்ராப் மசில்ஸ் அண்ட் இங்கே இருக்கிற கியூஎல் மசில்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற டிஎஃப்எல் மசில் அண்ட் நீக்கு மீடியலாக இருக்கிற இந்த சார்டோரியஸ் மசில்ஸ், இந்த எல்லா மசில்ஸுமே அவங்களுக்கு நல்லா டைட்னஸில் இருக்குது. அண்ட் ஒரே ஒரு மசில் மட்டும் ரொம்ப வீக்னஸில் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹிப் ஃப்ளெக்ஸார் மசில்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு மசில் இம்பேலன்ஸ்னால அந்த பேஷண்ட்க்கு கண்டினியூஸாக ஒரு 10 இயர்ஸ்லேருந்து கண்டினியூஸாக பெயின் ஸ்டார்ட் ஆகிட்டு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு இதை ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு நாங்கள் அனுப்பியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பாஸ்ட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை எங்கேயாவது விழுந்திருக்கீங்கன்னா அதை லேசாக எடுக்காதீங்க. அதனாலே உங்களுக்கு இப்போ வலி வரதுக்கு தாராளமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லேட்டாக கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.